வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, சுருக்குக சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 டிவைடட் பை க்யூப் ரூட் ஆஃப் 8 அதே மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ 900 எப்படி எழுதலாம், 30 × 30ன்னு எழுதலாமா? அதே மாதிரி 144 12 × 12ன்னு எழுதலாமா? அதே மாதிரி கீழே 12 × 12ன்னு எழுதலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். மைனஸ் 16 எப்படி எழுதலாம், 4 × 4ன்னு எழுதலாமா? டிவைடட் பை க்யூப் ரூட் ஆஃப் அப்படின்னு இருக்கனால 8 வந்து நான் எப்படி எழுத போகிறோம்னா 2 × 2 × 2 அப்படின்னு எழுத போகிறேன். ப்ளஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய 2. இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட் தானே, ஸோ 2 30க்கு பதிலாக ஒரு 30 வெளியில் எடுத்துடலாம். அதே மாதிரி 2 12க்கு பதிலாக ஒரு 12, கீழே அதே மாதிரி ஒரு 12 வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் அதே மாதிரி இது ஸ்கொயர் ரூட் தானே, ஸோ 2 4க்கு பதிலாக ஒரு 4 வெளியில் எடுத்துடலாம். இது க்யூப் ரூட்டுங்கிறனால 3 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் எடுத்துடலாம். ப்ளஸ் 2 இதை படிக்கலாமா? இது என்ன ஆகும், 42 டிவைடட் பை 12ன்னு ஆகுமா? மைனஸ் 2 ப்ளஸ் 2. அப்போ இதை அடிக்கலாமா? என்ன ஆகும், 21 42 6 12. அப்போ என்ன கிடச்சிருக்கு, 21/6 மைனஸ் 2 ப்ளஸ் 2. அப்போ இந்த மைனஸ் 2 ப்ளஸ் 2 0 ஆயிருமா? ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 21/6. இதுதான் இதனுடைய வேல்யூ. நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.